ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் வந்து உருண்டை குழம்பு சேனலில் போட்டிருக்கேன். ஆனாலும் இதில் சில டிப்ஸு கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் எப்படி செய்கிறது உருண்டை குழம்புன்னு இதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் ஒரு கடலைப்பருப்பையும் 1/4 டம்ளர் துவரம் பருப்பையும் காலையில் காஃபி போட வருவீங்க இல்லையா, பால் காய்ச்ச அப்போ தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா 1 ஹவர் கழித்து கிச்சனுக்கு வரப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம சமையலை. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயை எண்ணெய் சட்டியில் ஊற்றி கொஞ்சம் தாளிப்பு வடகத்தை உடச்சி போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை அதோடு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுங்க. அது வெடித்தோடனே இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போது இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்து வதங்கிறதுக்கு மூடியை போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதை ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுங்க. இப்போ நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இதோட சேர்த்துடலாம். இது வந்து தேங்காயும் சோம்பும் நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக சண்டே அன்னைக்கு அரைச்சதை கொஞ்சம் கூட அரைச்சி ஃப்ரீசருக்குள்ளே ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தேன். இது எவ்வளோ ஈஸியாக போச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் திருவுற வேலை, அரைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. தேங்காயும் சோம்பையும் அரைச்சி ஆல்ரெடி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டு குழம்பு கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு டிப்ஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் அது வீணாக போகாது. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கூட இருக்கும். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சதை மிக்சியில் குறன்னு அடிச்சிட்டு வந்து மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, பூண்டு கட் பண்ணது, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அதோட தேங்காய் துருவினது, அந்த தேங்காவை கட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அங்கே குழம்பு நல்லா கொதிக்க விட்டுங்க. கொதிச்சிட்ருக்கப்போ தான் இதை போடணும். இப்போ உருண்டையை உருட்டியாச்சு. நல்லா குழம்பு கொதிக்கிறப்ப ஒரு 3 உருண்டையை ஃபஸ்ட்டு போடுங்க. இது வந்து லைட்டாக நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படியே எடுத்து பாருங்கள். அது வந்து குழம்புல உடையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அடுத்த உருண்டையோ அப்படியே கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் குழம்பு கொதிக்கிறது கொஞ்சம் கம்மியானாலும் போடாதீங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கப்ப 4 உருண்டையாக சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து ஈவனாக நல்லா வெந்திருக்கும். இப்போ இன்றைக்கி சாப்பாடு என்னன்னு பார்த்துடலாமா? அது நார்த்தங்காய், புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் போட்ட ஊறுகாயும், கீரை வந்து பூண்டு, பச்சை மிளகா போட்டு கீரையை தேங்காய் போட்டு கடைஞ்சிருக்கேன். இந்த பருப்பு உருண்டை குழம்பு, ரைஸு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு தேங்காய் அரைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுபடி செஞ்சிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் இந்த சமையல் முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.